2026 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுகவா, அதிமுகவா, இல்ல புதுசா வந்திருக்க தாவேக்கா விஜய்க்கா? உங்க ஆதரவு நீங்க யாரு? இவரை கேளுங்க. நீங்க யாருக்கு சொல்ல ஆதரவு? விஜய் தான் பண்ணலாம். விஜய். என்ன ப்ரோ கான்செப்ட்? இல்ல 26 எலெக்ஷன்ல உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, புதுசா விஜய் வந்திருக்காரு. இல்ல இப்ப புதுசா யார் வந்தாலும் ஆதரவு தான். ஏன்னா தளபதி நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு இல்லையா? ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. கண்டிப்பா நான் தளபதி ரிஸ்கார் தான் 100% சப்போர்ட் பண்றேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுகவா, அதிமுகவா, இல்ல புதுசா வந்திருக்க தாவேக்கா விஜய்க்கா? திமுக தான். திமுக. என்ன காரணம்? காரணம் என்னன்னா அவங்க தான் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஆ, அவங்க கரெக்டாக செய்வாங்க. அது ரொம்ப நன்றி. 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுகவா, அதிமுகவா, இல்ல புதுசா வந்திருக்க தாவேக்கா விஜய்க்கா? திமுக யார்? நம்ம கிருஷ்ணகிரி இல்லையா, நகரமன்ற தலைவர் எஸ்கே நவாப் தான் இருந்தாரு. அவர் நல்லா தான் இருந்தாரு. சும்மா எதிர்காரங்க எல்லாம் இருந்துட்டு இல்லாத போய் சொல்லி அவர் பாவம் பதிவிலிருந்து எடுத்துட்டாங்க. அவர் நல்லா பார்க்குறாரு கிருஷ்ணகிரியில். கிருஷ்ணகிரி எஸ்கே நவாபுக்கு மாவட்டம் போஸ்டிங் கொடுத்தாக்கா இன்னும் நல்லா செய்வார். ஆமாம், திமுக. நானும் திமுக தான். ஆனால் அவருக்கு எடுத்தக்கான மனசு சரியில்லை, அவங்க செஞ்ச சரியில்லை. அந்த திமுக ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் எதிர்ப்பு சும்மா போய் சொல்லி பதிவில் எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் சூப்பராக நவாப் எஸ்கே நவாப் அவருக்கு மாவட்ட போஸ்டிங் கொடுங்க. நல்லா கிருஷ்ணகிரி நல்லா சூப்பராக நினைவு நல்லா பார்த்தாரு. கேள்வி சொல்லுங்க. சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு இருக்கும்? திமுக, அதிமுக, புதுசா தாவேக்கா விஜய் வந்திருக்காரு. திமுக தான் சார். திமுக. என்ன காரணம்? எங்க அப்பா தாத்தா எல்லாம் திமுக தான். நானும் திமுக. அதான். தட்ஸ் ஆல். நன்றி. பரம்பரை பிடிக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, புதுசா தாவேக்கா விஜய் வந்திருக்காரு. ஏடிஎம்கே சார். ஏடிஎம். என்ன எதனால ஏடிஎம்கே சொல்றீங்க? எதனால் என்னும்போது முதல்ல செஞ்சது நிர்வாகம் நல்லா இருந்தது, அதனால் ஏடிஎம்கே. அவ்வளோதான் சார். ரொம்ப நன்றி. 26 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா? திமுக, அதிமுக, புதுசா தாவேக்கா விஜய். ஒன்றுமே தெரியலையப்பா எப்படி சொல்றது. பார்க்கலாம், விஜய்க்கு தான் போடணும். எதனால விஜய்? மாற்றம் மட்டும்ன்றது தான், யார் ஒன்றும் இல்லை. இவங்க ஒன்றும் பண்ணல, அவங்க ஏதோ பண்ணாங்களா பார்த்துட்டு அப்புறம் ஏதோ முடிவு பண்ணி போயிட்டு தான் திரும்ப நெக்ஸ்ட் இதில் எந்த சேனல் இருக்குது? யூடியூப்ல. யூடியூப். சரி சரி சரி. 26 சட்டமன்றத்தில் உங்க ஆதரவு யாரு? திமுக, அதிமுக இருக்காங்க. புதுசா விஜய் தாவேக்கா தான். விஜய் தாவி. என்ன காரணம்? புதுசாக வந்துக்கிறாரு, மக்களுக்கு ஏன்னா புதுசாக நல்லது செய்வார். இளைஞர்கள்லாம் கண்டிப்பாக ஒரு ரொம்ப நன்றி. ஓகே. 90% எல்லாம் விஜய் தான். அதனால கண்டிப்பாக ரொம்ப நன்றி. உங்க ஆதரவு யாருக்கு? விஜய் சார். ஏன்னா வந்தால் எதான பண்ணுவார். இவங்க டிஎம்கே டிஎம்கே பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது பற்றி தெரியாது சார். பற்றி என்ன நினைக்கிறது சார்? வேலை செய்யறதில்ல. வேலை செய்யறதில்ல, பார்த்து போர் அடிச்சு போச்சு. புதுசாக வந்தால் யாராவது புதுசாக ஏதாவது செய்வாங்களா? நம்பிக்கை செஞ்சது பார்த்துட்டோம். மாற்றி செஞ்சாங்க செய்யலான்ற செகண்டரி பார்த்தாச்சு. இவங்க ஆட்சியை அவங்க புதுசாக வந்தால் எதாவது பண்ணுவாங்களான்னு ஒரு நம்பிக்கை. ரொம்ப நன்றி. ஓகே சார். 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுகவா, அதிமுகவா, இல்ல புதுசா வந்திருக்க தாவேக்கா விஜய்க்கா? 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுகவா, அதிமுகவா, இல்ல புதுசா வந்திருக்க தாவேக்கா விஜய்க்கா? சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுகவா, அதிமுகவா, இல்ல புதுசா வந்திருக்க தாவேக்கா விஜய்க்கா? 26 உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, புதுசா தாவேக்கா விஜய் வராரு. உங்க ஆதரவு யாருக்கா? எதனால? உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, புதுசா தாவேக்கா? விஜய் தான் ப்ரோ. விஜய். எதனால இருக்கு? விஜய் சின்ன வயசுலேருந்து பிடிக்கும், அதனால ப்ரோ உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக? நம்மளுக்கு அதில் எதுலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓட்டே போட மாட்டீங்களா?
ஓட்டு ஐடி ஒன்றும் எடுக்கல. சரி, ஓகே. 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுகவா அதிமுகவா இல்ல புதுசா வந்திருக்க தாவேக்கிற ஜெயிக்கா? உங்க ஆதரவு யாருக்கு? டிஎம்கே. எதனால டிஎம்கே? தலைவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு, ஸ்டாலின். அதனால. வேற வேற எதுனா இந்த கிருஷ்ணகிரி பரவாயில்ல, பொறுத்த வரைக்கும் நல்லது தான் பண்ணியிருக்கிறாரு. தொகுதி எம்எல்ஏ. ஆமாம், நல்லா தான் பண்ணியிருக்காரு. சார், உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும் 26 எலெக்ஷன்ல? திமுக அதிமுக புதுசா விஜய் வர? டிஎம்கே. டிஎம்கே. எதனால? கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க சார். சொன்னதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எதுவும் பண்ணலாம் இல்லை, பண்ணிட்டாங்க. கிருஷ்ணகிரி பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனைக்கு கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ வந்து ஏடிஎம்கே தான் இருந்தாலும் பர்கூர் டிஎம்கே எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மதியழகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் பண்ணி எல்லாமே க்ளீனாக பண்ணி இருந்துட்டு இருக்காரு. இத்தனைக்கு இங்கே ஜெயிக்காமலே அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த தொகுதிக்கு கரெக்டாக பண்ணுறாங்க, அதனால அவங்களுக்கு தான் பண்ணுவோம். இந்த ஃபிளிப்கார்ட் பிரச்சனை அதெல்லாம் இந்த ரூரல் எல்லாம் போனோம், அங்கெல்லாம் நிறைய ஃபிளிப்கார்ட் பிரச்சனை இருக்கு, மழை. ரைட் தான் சார். பட் வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்றேனே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பர்கூர் சட்டமன்றம் இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிருஷ்ணகிரிக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காருன்னா, அவர் இங்கே கரெக்டாக ஜெயிச்சிருந்தாருன்னா அது எல்லாமே ப்ராப்ளம் ரிசால்வ் ஆயிருக்கும். இங்கே இருந்தும் வந்து ஏடிஎம்கே வந்து எதுவுமே பண்ணல, இது வரைக்கும் வந்து எதுவுமே பண்ணதும் பார்த்தது இல்லை யாரும். அவர் எம்எல்ஏ ஜெயிச்சாரு, எங்கே இருக்காருன்னு கூட தெரியல. மதியழகனாவது நாங்கள் மாசத்துல ஒரு டைமாவது பார்க்குறோம், வந்து ஏதாவது ஒரு இதுக்கு இப்போ பொதுக்கூட்டத்துக்கு வராரோ இல்லை எதுக்காவது வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் வந்தது இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. சட்டமன்றத்தில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக அதிமுக புதுசா தாவேக்க விஜய் வராரு. ஆதரிக்கலாம் விஜய் ஆதரிக்கலாம். எதனால விஜய்? ஒரு மாற்றம் தேவைன்னு எதிர்பார்க்குறேன். அவருக்கு பேச மாட்டார். ரொம்ப நன்றி. உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக அதிமுக புதுசா தாவேக்க விஜய் வராரு. திமுக. எதனால திமுக? திமுக எதனால ஆதரவு? இப்போ இருக்கிற அரசியல் தானே, எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் அவங்க தானே செய்கிறாங்க, அதனால் அதுதான். உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக அதிமுக புதுசா தாவேக்க விஜய் வராரு. உங்க ஆதரவு திமுக. எதனால திமுக நம்ம பார் பண்ணுறோம், அதனால நம்ம பார்க்க முடியும், நல்ல பேப்பர் நல்லிக்கிறோம் அவனால. ஓகே. சார்ல உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? இல்ல உங்க பொறுத்தவரை ஒரு திமுக அதிமுக அப்புறம் விஜய் தாவேக்கா இருக்கு, யாருக்கு உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? என்ன சேனல்? டெலிவிஷன் 38 யூடியூப் சேனல். எடுங்க. அதான் 26ல உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக அதிமுக தாவேக்கா உங்க ஆதரவு யாரு? ஏடிஎம்கே தான். எதனால? இபிஎஸ் எடப்பாடியார் கோசரம். அதான் என்ன காரணம்? காரணங்கள் நிறைய இருக்குது. அம்மா திட்டங்கள் எவ்வளவோ பண்ணி இப்போ அதை வந்து கண்டினியூ பண்ணோம் நாங்கள். இவங்க டிஎம்கே ஆட்சி வந்து இதை பண்ணுறேன் அதை பண்ணி எதுவுமே பண்ணாமல் அப்படியே இன்றைக்கி நடக்கிற பாலியல் வன்கொடுமைகள்லாம் எவ்வளவோ டிஎம்கே ஆட்சி உங்களுக்கே தெரியும். நேற்று கூட விஜய் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். எங்களோட எதிர்ப்பு எடப்பாடியார் டெய்லி பேட்டி கொடுத்துனே இருக்கிறார், அதுக்கு உண்டான இது எதுவுமே கிடையாது. இதுதாங்க ரீசன். மறுபடியும் டிஎம்கே ஆட்சி தான் வரணும், வந்தால் தான் நல்லாயிருக்கும். மத்தியில் வந்து காங்கிரஸ் ஆட்சி வரணும், ஸ்டேட்டில் வந்து டிஎம்கே வரணும், வந்தால் தான் நாடு உருப்படி ஆகும். மோடி வந்து மாறணும், அப்போ தான் நாடு உருப்படி ஆகும். டிஎம்கே ஆட்சி நல்லா தான் இருக்குது, இன்னும் நல்லா பண்ணுவாங்க, நிறையா பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மக்களுக்கு இலவசம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்காதனால தப்பாக நினைக்கிறாங்க, அதனால் டிஎம்கே ஆட்சி தான் வரணும். எனக்கு சேனல் பேர் இது டெலிவிஷன் 38. டெலிவிஷன் 38 வருது லோக்கல் சேனல் தான். இல்லை யூடியூப்ல வரும். யூடியூப் டெலிவிஷன் 38. டெலிவிஷன் 38. என்கிட்ட கேட்டு என்ன தெரியும், மக்கள் பொதுமக்களுக்கு தான் கேட்டுருக்காரு. 26ல உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக அதிமுக புதுசா தாவேக்கா விஜய் வராரு. அவங்க வந்து டிஎம்கே தான். எதனால டிஎம்கே? நம்ம சின்ன வயசுலேருந்து அதுதான் போட்டுன்னு இருக்கோம். 57 வயசு எனக்கு, அப்போ வந்து அதுதான் போட்டுன்னு இருக்கோம், டிஎம்கே தான். வேற அவ்வளோதாங்க. நீங்க உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? ஒரே புரியுது. எதனால? கொஞ்சம் அப்பளம் பேர் போல்றா போல்ல முக ஸ்டாலின் அதான் நான் போடுறது.